இன்னமாடா நம்புறீங்க மோடியும் அமித்ஷாவையும்? பீகார் தேர்தல் வருதுங்க, வேற ஒண்ணும் இல்லங்க. பீகார் தேர்தல் வருது. இனி அந்த தேர்தல் உடனே மோடி அடிச்சிட்டாரு, மோடி கொண்டு அங்க போய் இது பண்ணினாரு, இலக்கை நோக்கி அடிச்சிட்டாரு, தீவிரவாதிகளை சுட்டு கொண்டு அந்த 4 பேர் சுட்டுட்டு போனாங்க பத்தியலா, பகல்காமல வந்து சுட்டுட்டு போனா அவனை இதுவரைக்கும் பிடிக்கல. போர் எப்படி நிறுத்துனீங்க? அவனை பிடிச்சீங்களா? அவனை கைது பண்ணீங்களா? இல்ல பாகிஸ்தான் வந்து இனிமே நாங்க தீவிரவாதமே இந்தியா மண்ணில் செய்ய மாட்டோம்னு சொல்லி உங்களுக்கு எது உத்தரவாதம் கொடுத்தாங்களா? இல்ல மோடிய ட்ரம்ப் இருக்காமன ட்ரம்ப் வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தானா? எதுவுமே கிடையாது. திடீர்னு அந்த அப்ப இறந்த இந்தியா மண்ணில் இறந்தவருடைய கதி இருக்கட்டும், பாத்துக்கலாம். அதுதான் தலைவர் வந்து ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தி ஒரு பேரணி நடத்தினாரு. போர் முடிவுக்கு வர்றதுதான் நல்லது. நீங்க சாதாரண விஷயம் இல்ல. இப்ப எத்தனை ஆயிரம் கோடி இந்தியாவுக்கு செலவு, லட்சம் கோடியா 1000 கோடியா தெரியல. இந்த மிசைல் அனுப்புறது, இந்த ட்ரோன் அனுப்புனதெல்லாம் 8000 கோடி டெய்லி மிலிட்டரியுடைய செலவு, எத்தனாயிரம் கோடி இல்லை. இதெல்லாம் வரியாத்தான் கொண்டு வருவான். ஏற்கனவே ஜிஎஸ்டியை கூட்டி உட்காந்துருக்காப்ல. இனி யுத்தத்தை பேரன்னு சொல்லிட்டு நம்ம மேலதான் எல்லாத்தையும் போட போறாங்க. பிளான் பண்றத தவறா அவங்க திட்டமிடுறது, ஆனா பாதிக்கப்படுறது நம்ம தான். பாப்போம், என்ன காலம் சொல்லும்ல. எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு முடிவு என்னைக்காவது வரும். அது மோடி அமித்ஷாக்கு ஒரு நாளைக்கு முடிவு வரும், முடிவு எழுதப்படும். தமிழக மக்களுடைய அந்த முன்முயற்சியோட இந்திய மக்கள் எழுதுவாங்க ஒரு நாளைக்கு.